ஸோ அதுக்கு நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே முன்னாடி நன்றி சொல்லியிருக்கேன். பட் இந்த விழாவுக்கு முக்கியமான காரணம் வந்து ப்ரெஸ் பீப்புளும் மீடியா பீப்புளுமான உங்களுக்காக மட்டும்தான். ஏன்னா இந்த படம் ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். சின்ன படம், அது ப்ரொமோஷனுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறோம். ஸோ அதை தாண்டி இது போய் மாசா ரீச் ஆனாதான் அது வந்து கொஞ்சம் தியேட்டருக்குள்ள அவங்க வருவாங்க. ஸோ அதை வந்து நீங்க படத்தை பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா இன்னைக்கு இந்த விழா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டோம். அது அந்த அன்வீக் நடந்துச்சு. இது ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ்க்கான ப்ராசஸ்ல இருந்தவங்களை பற்றி மட்டும் பேசியிருக்கேன். ஸோ முஜிப் சார், அசருதீன் சார், சஞ்சய் சார், தனி சார், இவங்க வந்து ஃபினான்ஷியல் பார்ட் அவங்க தான் டேக்கன் கேர் பண்ணாங்க. லைக் ஒரு பேமெண்ட் சொல்கிறோம், அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த பீப்புளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவங்க. இது இன்னைக்கு இது வரைக்கும் எந்த ப்ளாஸுமே இல்லாமல் கரெக்டாக நடந்ததுக்கு முக்கியமான காரணம். அவங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். பிளஸிங் தான் நினைக்கிறேன். அண்ட் பாட்டி, பேச்சு பாட்டி, அவங்கள நான் இது மீட் பண்ணவே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ஷூட்டுக்கு போகல. ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. அவங்க பிளஸிங் தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அவங்கள பற்றி தான் எல்லா தேட்டர்லையும் கேட்டாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணுறோம்னா சொன்னோம், பட் நீங்கள் ஷூட் இருந்ததுனால கூட்டிகிட்டு போக முடியல. ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் வந்து தியேட்டரில் கொண்டு போகணும். ஸோ யூஸ்வலாக தியேட்டருக்கு போகும்போது நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட போகும்போது நாங்கள் வந்து நம்ம அதிகமான தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிடணும், அப்போ தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்று இருக்கும். பட் இந்த ரோஹன் சார் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. லைக் இந்த ஸ்க்ரீனில் இப்போ இவ்வளோ ரிலீஸ் பண்ணால் இது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அது எப்படி பெட்டர் ஆகுன்றது ஒரு பயங்கரமான ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அது அவங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு அது ஓகேவா ஒர்க் ஆகுமா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். பட் அது வந்து ஒரு ப்ரொடியூசரா அவங்க லாஸ் ஆகக்கூடாது, இது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ குவன் சார் இந்த மாதிரி ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணி அண்ட் டேக்கன் கேர் ஆஃப் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொமோஷன் டீம்ஸ் சுகுமார், அப்புறம் பிஆர்ஓ மட்டும் மேலே கூப்பிட்டுருவேன். அவங்க ப்ளீஸ் சுரேஷ் அண்ட் சர்மா, இவங்க எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். கேமராமேனா பண்ணிருக்கும் போதுலேருந்து பழக்கம். ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கோம், ஆனால் எதுவுமே ஒர்க் பண்ணுறதுக்கான இது கிடைக்கல. இந்த படம் ஃபர்ஸ்ட் பூஜை போட்டு அப்போ கமிட் பண்ணது. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் உங்களை தனியாகவும் மீட் பண்ணுறேன். இந்த 2 வீக்ஸ் போயிருக்கோம், அதுக்கப்புறம் உங்களை தனியாக மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ப்ளஸ் இதே ப்ரொடக்ஷனில் இன்னொரு பேச்சு 2 கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதுக்கும் ப்ராசஸும் பேசுகிறோம். அண்ட் வேறூஸோட ப்ரொடக்ஷன்லையும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. உங்கள் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டதுக்கு சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் இது முடிஞ்சது. இது ஸ்பெஷலாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தோம். தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. இந்த மீட்ல தான் வந்து எனக்கு நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. முன்னாடி கேமரா இருக்கும்போது நான் பண்ணிட்டு அப்படியே வெளில போயிடுவேன், அந்த மாதிரி நின்றுவேன். பட் இது பண்ணும்போது தான் இப்போ நிறைய பேர் கார்த்தினா, அப்புறம் மேம் ரிக்கு மேம் கிட்ட நான் அன்னைக்கு தான் அப்போ தான் பேசினேன். ஸோ இட் இஸ் நைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு படம் வெளிவருவது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு வெற்றி விழா வரைக்கும் வந்துள்ளது. அதுக்காக உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்களும். இப்போது படக்குழுவினர் ஒரு குரூப் போட்டோ.